வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் திறனாய்வாளர், விமர்சகர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஒரு வீடியோ பதிவு ஒன்று பண்ணியிருந்தீங்க. அதாவது ராகுல் காந்திக்கு விரைவில் திருமணமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்குது. விரைவில் ராகுல் காந்தி திருமணம் பண்ண போகிறாரு. அதுவும் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி தான், மகாராஷ்டிரா எம்பி தான் திருமணம் பண்ண போகிறாரு அப்படின்ற பல செய்திகள் அது ஆங்கில ஊடகங்களே அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதையே இப்போ பேசப்படுதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய பார்வை என்னதில்? எதுவுமே மக்கள் மத்தியில் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு சந்தேகம் வரும். அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி என்னென்னா, ராகுல் பொதுவாகவே ஒரு 30 வயசு 32 வயசு வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுங்களேன். ஒன்று என்னென்னா, ரொம்ப வெறி பிடிச்சி கல்யாணம் ஆகலை அப்படின்னு வீக் ஆகி மோசமாகிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தீவிரமாக இன்னும் பல இடத்துல பொண்ணு பார்க்குறதுக்கு தேடிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா சனியன் தொலைதுன்னு விட்டுருவாங்க. வேணாமையாக கல்யாணம், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம், நம்ம லட்சியத்தை நோக்கி போகணும். இந்த 3 விதமான கேட்டகரி இருக்குது. ஸோ நம்ம வேண்டாம், நமக்கு நடக்கலை அப்படின்றது அது யாருக்கு எப்போ கல்யாணன்றது எப்போ நடக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலையில் ராகுல் இருந்தாப்புல வேண்டான்னு அரசியலை பார்த்துட்டு வேறு வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த பேச்சு பயங்கர ஹைலைட் ஆகுது. இது ஒரு லாஸ்ட் லேப் அப்படின்ற மாதிரி. ஃபார்முலா 4 இருந்தாலும் 1 இருந்தாலும் லாஸ்ட் இது இவ்வளோ நேரம் எவ்வளோ வண்டி ஓட்டினீங்கன்னு பிரச்சனை இல்லை. கடைசி சுற்றில் நீங்கள் ஜெயிக்கலைன்னா அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த நேரத்தில் அவருடைய தங்கச்சி, அவங்க அம்மா, கட்சி தொண்டர்கள், இந்த நாட்டு மக்கள் எல்லாமே அவரை ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது ஒரு சில சமிக்கைகள் தெரியும் போது இந்த பிரணித்தியோடையான உறவு ஒரு ஒரு நடைப்பயணத்திலிருந்து அது ஒரு புதிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும் போது இவருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு நட்பு ரீதியில் நெருக்கம் அப்படின்னாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியில் உள்ள தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கட்சி தொண்டர் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு எம்பியா, சரியா, கட்சியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அப்பா ஒரு பெரிய தலைவர் அப்படின்றதுனால அந்த கணக்கில் தான் அவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியா சில பேர் கருத்து சொல்கிறாங்க. ஆனால் இவர் ராகுல் நடைப்பயணத்தில் அப்போ மல்லிகார்ஜுன கார்கேவும் காங்கிரஸில் தானே இருக்கார். அவர் ஏன் கையை அப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு நடந்த போல் இந்த பொண்ணோட கையை இவ்வளோ இறுக்கமாக பிடிச்சி? ஆனால் அப்படின்னு ஒரு கேள்வி. நடைப்பயணத்தில் நிறைய பேர் கூட அந்யூன்யமாக தானே இருந்தார் ராகுல் காந்தி. அதுதான் ஏன் ஆண்களோட பெருசாக அன்னோன்யமாக கையெல்லாம் இப்படி பிடிச்சி ரொம்ப தூரம் கூப்பிட்டு இழுத்துட்டு போகல, இவ்வளோ நேரம் பேசிட்டு போகலன்றது ஒரு சாரார் நம்ம சொல்லலை, ஒரு சாரார் சொல்கிறாங்க. அப்படி மல்லிகார்ஜுன கார்கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே அந்த பெண்லேயே அவர், இல்லை வயதான ஒரு காங்கிரஸ் தொண்டர் இந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம், அப்படியும் கொண்டு போகல. ஆனால் ஒரு காட்டிய நெருக்கம் அது ஒரு காதலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க அப்படிலாம் கிடையாது, அவங்க காங்கிரஸில் இருக்காங்க, ஒரு இளம் தலைவர் அப்படின்றதுனால. அப்போ இளம் தலைவர் கையை தான் பிடிப்பாரா ராகுல்? அப்போ இதில் வேறு ஒரு காதலாக இருக்கலாமே, இருந்தால் நல்லது தானே. ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒரு காங்கிரஸ் தொண்டரே கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது நல்லது தானே அப்படின்னு ஒரு பார்வை. இப்படி பல்வேறு பார்வைகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அம்மையார் பதவி ஏற்கும்போது அவங்களுக்கு மட்டும் ஒரு வாழ்த்து சொல்லி கூப்பிட்டு கை கொடுக்குறாரு ராகுல். அப்போ ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால தானே. ஏன்னா எத்தனையோ 80 வயசுலலாம் ஒருத்தர் இருக்கார். இப்போ காங்கிரஸில் கேரளாவில் தற்காலிக சபாநாயகராக ஒருத்தர் போட்டாங்க. அவர் 7 முறை எம்பியாக இருந்திருக்காரு. அவர் போய் பதவி ஏற்கும்போது கூப்பிட்டு கை கொடுக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி வரும்போது அதையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது, ஆனால் தொடர்ந்து பல காலமாக ராகுல் காந்தியின் மீது அவர் இந்த பொண்ணு கூட சுற்றுறாரு, இந்த பொண்ணு கூட சுற்றுறாருன்ற பல அது வயசில் எல்லாரும் சுற்றுறது தான், அந்த மாதிரி பேச்சுகள் வர்றது தான். சில பேர் சுற்றுவான், சில பேர் சுற்றாமல் வீட்டிலே இருப்பான். ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு ஜாலியாக இருந்தது. அது அந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லா அரசியல் தலைவர்கள் மத்தியிலே இருக்குது, ரைட்டா. ஸோ அந்த மாதிரியான இது வேறு. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இது வேறு மாதிரியாக ஒரு காதல் அப்படின்ற மாதிரியே பார்க்கப்படுது. ஆனால் ராகுல் காந்தி பொதுவாகவே அவருடைய அணுகுமுறை என்பது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்லார்ட்டையுமே அதை தான் அவங்க கேட்குறாங்க, கார்கேயோட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இல்லை, புரியுதா அவங்களுக்கு அப்படின்றது அவங்க நீங்கள் சொல்கிறது அவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காருன்னு. அவங்க சொல்கிறது என் கார்கே மேலே அந்த நட்பை காட்டலை, என் ப. சிதம்பரத்தை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கலாம்ல. ப. சிதம்பரம் போகவே இல்லை, அது வேறு விஷயம். அவரால் 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாதுன்றது வேறு விஷயம். ஸோ கார்த்திக் சிதம்பரத்தினாலும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கலாம்ல. அவரும் இளைஞர் தானே, 50 வயசு. அந்த பொண்ணோட ஏஜ் அவர் கார்த்திக் சிதம்பரம் ஒரு 10 வயசு 8 வயசு.
அவரை இருக கைப்பற்றி அழைத்து சென்றிருக்க வேண்டியதானே, ஏன் அந்த பொண்ணை மட்டும் அப்படி இது பண்ணாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. ராகுல் காந்தி சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று, ஒரு இன்டர்வியூ, ஜம்மு காஷ்மீர் மாணவிகள்லாம் அவர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதில் வந்து ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கான விருப்பங்கள் இருக்கா, நடந்தால் பண்ணிப்பேன், அதில் என்ன இருக்குது, ஆனால் 20-30 வருஷமாக வந்து அந்த ப்ரெஷரில் இருக்கேன், நான் மிகப்பெரிய ஒரு மேரேஜ் ப்ரெஷர்ன்ற எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தானே அது மிகப்பெரிய அளவுக்கு. ஆமாம், அது ஏதாவது ஒரு இடத்துல தானே பிரேக்கிங் பாயிண்ட்டே வரும். எல்லா விஷயமும் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். பிரேக்கிங் பாயிண்ட்ன்றது ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் அது பிரேக் ஆகும். அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட்டு. அது வந்து அந்த சூழல், அந்த நேரத்தில் பார்த்தா நடைப்பயணத்தில் நடந்த நெருக்கம், அதற்கப்புறம் ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு கை கொடுக்குறாரு, அந்த காட்சிகள், இவர் எந்த ஒரு சட்ட புத்தகத்தை தூக்கிட்டு இருக்காரோ அந்த பொண்ணும் அதே சட்ட புத்தகத்தை தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்கு, எப்பயுமே கையிலே வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இதில். ஒரு பார்வை இருக்குல்ல, அதாவது குடும்பங்கள் இல்லாமல் தனி ஒரு ஒரு மனிதனாக இருக்கும்போது தான் வந்து நாட்டுக்கு நல்லது செய்வாங்க. இப்போ மோடி இருக்காரு, மோடி குடும்பம் கிடையாது, அவர் வந்து நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லப்படுதில்ல. இப்போ ராகுல் காந்தி ஒரு திருமணம் பண்ணிக்கிறார், அவருக்கு ஒரு வாரிசு இருக்குது அப்படின்றப்போ அதுக்கு மறுபடியும் குடும்ப அரசியல் தானே அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. உலகம் பூரா குடும்ப அரசியல் இருக்கிறது தான். நீங்கள் வந்து மோடிஜியை நீங்கள் அப்படி தப்பாக சொல்லாதீங்க, அவரை வந்து நம்ம எப்போவுமே அப்படி சொல்ல முடியாது. மோடிஜியை விட்டுருங்க. ஒரு தேசபக்தி உள்ள ஒருத்தர் வந்து எப்படின்னா, பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு தனியாக வந்து ஆட்டையை போட வர்றதுங்க வேறு. நம்ம தனியாக இருந்தால் தான் டோட்டலாக ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போக முடியும் அப்படின்ட்டு குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறவங்க இருக்கான் சில பேர் பார்த்தீங்களா, குடும்பத்தை விட்டுட்டு கொள்ளையடிக்கிறக்காக இப்போ வேறு எங்கேயா போயிடுவான், அங்கே போய் போலீஸில் மாட்டி ஜெயிலில் இருப்பான், இல்லைன்னா அடிச்சுட்டு ஜாலியாக அங்கே ஒரு ஃபிகரை ரெடி பண்ணி இருப்பான். அப்படி பட்டவன் வேறு. கல்யாணமே பண்ணாமல் உண்மையிலேயே சன்னியாசம் இருந்து இல்லை செய்கிறப்ப அப்துல் கலாம்லாம் கல்யாணமே வேண்டாம், நம்ம சயின்ஸே போதும் அப்படின்ட்டு இருந்த இது வேறு. மோடிஜி கதை வேறு, அப்துல் கலாம் கதை வேறு, ராகுல் கதை வேறு. அதனால் நீங்கள் அதை ஒத்து பார்க்க முடியாது. மோடிஜிக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆனதாகவும் பொண்டாட்டியை துரத்தி விட்டதாகவும் இந்த பேச்செல்லாம் இருக்குல்ல. ஸோ மித்தவங்களுக்கு அப்போ அப்துல் கலாம்லாம் அப்படி இல்லை. ராணுவபுரத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சின்ன வயசுலேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாருன்னு தான் இருக்கா. அப்படிலாம் பேச்சே கிடையாது. மோடிஜி நல்லவர் வல்லவர் தான், இருந்தாலும் அவரை பற்றி இப்படி ஒரு பேச்சு இருக்கும்போது நமக்கே மனசு வலிக்குது. இவரை போய் இவ்வளோ நல்ல மனுஷன் அப்படிலாம் சொல்கிறாங்களே, இருக்காது அப்படிலாம் அவருக்கு மனைவி இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க விட்டுட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னு. குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் அந்த காலத்தில் வாடகை கொடுக்குற கூட பணம் இல்லாமல் பொண்டாட்டியாவது பிள்ளையாவது நம்ம பிழைச்சா போகுதுன்னு ஓடிட்டாரு அப்படின்னு சில பேர் குற்றம் சாட்டுறாங்க. அது எப்படி மனசாட்சி இல்லாமல் மோடிஜி எப்படி குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரியல. இந்த போதிலும் நம்ம மோடிஜியும் ராகுல்ஜியும் ஒன்றா வச்சு பார்க்க முடியாது. நன்றி, நிறைய விஷயங்களை சுவாரஸ்யம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.